குர்ஆன் இருக்கு. சூரா வாக்கியா அல்லாஹ் 4 விடயங்களை சொல்லித்தாரான் எங்களுக்கு. நம்புங்க அல்லாஹ். அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அல்லாஹ் கேட்கிறான், சரி உங்களை படைச்சது யார்? நாங்க தானே உங்களை படைச்சோம், வேற யாரும் படைக்கலையே. அப்ப எங்களை படைச்ச ஒருவனுக்கு தெரியாமலா நடக்குது எல்லாமே சகோதரர்களே. وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى فَلَوْلَا تَذَكَّرُونَ. உங்களோட எல்லாமே எங்களுக்கு தெரியும் அல்லாஹ். அப்ப எவ்வளவு அல்லாஹ் பொறுமை உள்ளவர். நாங்க துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் சோதனை இல்லாமலாக், கஷ்டத்தை இல்லாமலாக், பிரச்சனை இல்லாமலாக், முஸ்லிம் சமூகத்தோட நல்ல முறையில் நடக்கிற மன்னர்களை அரசர்களை தா கேட்கிறோம். ஒன்றுமே வீணாகாது. அல்லாஹ் இதற்கு பதிலாக செய்வார். அல்லாஹ்வை விட இரக்கமுள்ளவனும் இல்லை, அல்லாஹ்வை விட கடினமானவனும் இல்லை. அல்லாஹ்வுட இரக்கமானவனும் இல்லை, அல்லாஹ்வுட அல்லாஹ் அசீஸ் துன்திகாம், பழிக்கு பழி வாங்குறவன் அல்லாஹ் சொல்ற. கபர்ல கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு சகோதரர்களே, அடிக்கப்படுற ஒரு அடி போதும் உலகத்தில் செஞ்ச அவ்வளோ கொடுமைக்கு. நாங்க செய்யறதான அநியாயம் யாருக்காவது. அல்லாஹ் கபர்ல கொண்டு போய் வைத்து முதலாக அடிக்கிற ஒரு அடி இருக்குதே, இது போதும் வாழ்க்கை பூராக செய்த அநியாயம். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹாலிக் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான், அவனுக்கு தெரியும் எல்லாம். அல்லாஹ் கேட்கிறான், சிந்திக்க மாட்டீங்களா? ஃபலௌலா ததக்கரூன் முதலாவது. ரெண்டாவது, உங்களுக்கு சாப்பாடு தாரது யார்? அஃபரஐதும் மா தஹ்ருஸூன். கொஞ்சம் வெள்ளாமையை பாருங்க, கொஞ்சம் உங்களோட வயல்களை பாருங்க, சாப்பிடுற நெல்லு. அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்களா முளைக்க வைக்கிறது, நாங்களா? விதையை வீசிட்டு வாரீங்க, அவ்வளவுதான். முளைக்க வைக்கிறது யாரு? لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون. நாங்க நாடினா அப்படியே எல்லாத்தையும் பதறாக்கிட்டுருவோம், ஊத்தையா. நீங்க லொஸ்ட் ஆயிருவீங்க வாழ்க்கையிலே. நாங்க நினைச்சா செஞ்சிருவோம். அல்லாஹ்க்கு என்ன சின்ன காரியம் தானே. எவ்வளோ சம்பவம் படிச்சிருக்கிறோம் நாங்க. அல்லாஹ் எவ்வளோ சப்ரோடு இருக்கிறான். செய்றியா? செய் செய் செய், சந்தர்ப்பம் உனக்கு. மூணாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்க குடிக்கிற தண்ணியை பார்க்க இல்லையா நீங்க? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மேகத்திலிருந்து தண்ணி இறக்கிறது நீங்களா நாங்களா? யார் தண்ணி இறக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ் இறக்குகிறான். லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜா. நாங்க விரும்பினா உப்பு தண்ணியாக ஆக்கிடுவோம். உங்களுக்கு மதுரமான தண்ணியை தாரம் குடிக்கிறது. அல்லாஹ் நாடினா உலகத்துக்கு அல்லாஹ் செஞ்சானல்ல ஃபிரௌனுக்கு 9 அத்தாட்சியில காட்டினான். இப்ப நாங்க இன்றைக்கு செஞ்ச ஒரு தவறு இருக்குது. என்ன நாங்க செஞ்ச ஒரு தவறு, இந்த நாட்டில் உள்ள மக்களும் தான் முழு உலக மக்களும் செய்த ஒரு தவறு இருக்குது. என்னண்டா, இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அல்லாஹுவை பத்தி படிச்சு கொடுக்கல. நாங்க செஞ்ச ஆகப்பெரிய ஒரு தவறு. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், படிச்சு கொடு. போய் தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுக்கிறது அல்ல. தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுத்து யாருக்கு? முஸ்லிமுக்கே விளங்காது. சிங்கள தர்ஜுமத்துல் குர்ஆனை கொண்டே கொடுக்குறீங்க. சரி, உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு விளங்குமா? தமிழ் தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிச்சா எத்தனை வீட்டில் இருக்கு தர்ஜுமத்துல் குர்ஆன்? தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுக்கிறதா இருந்தா அல்லாஹ் நபிக்கு இறக்கி இருப்பான், குர்ஆனை கொண்டே கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். எனக்கு ரசூல் அப்ப அதை வாயால சொல்லணும், அல்லாஹுவை பத்தி விளங்கப்படுத்தணும். அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு மட்டத்தில் உள்ளவர்கள் அல்லாஹுவை பத்தி பேசும்.
அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இறங்கும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்ட்ட அனுப்பினான், தாவத் குடு. தாவத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வோட உதவி. குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சம்பவமா பாருங்க. அதை விட்டுட்டு வேற வேறு விடயங்கள் இறங்குறது என்பது அது புத்திக்கும் படுதில்லை, குர்ஆனுக்கும் படுதில்லை. கண்ணியமிக்க சகோதரர்கள், இந்த பிரச்சனை எவ்வாறு நீக்கலாம் என்றா ரெண்டே ரெண்டு வழி. ஒன்று தாவத், ரெண்டாவது துஆ. அல்லாஹும் பக்கம் அழைங்க. இந்த சூரா வாக்கியான 4 விடயம். ஒன்று கேளுங்க, உங்களை படைச்சது யார்? யார் படைச்சது? ரெண்டாவது உங்களோட சாப்பாடு தாரது யார்? மூன்றாவது குடிக்கிற தண்ணியை தாரது யார்? நாலாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தூரூன், நீங்க மூட்டக்கூடிய நெருப்பை பார்க்கலையா? நெருப்பு மூட்டுறீங்களே, வெண்டைக்கு தானே நெருப்பட்டியில நெருப்பு மூட்டுறது, முந்தைய நெருப்பு மூட்டுறது 2 மரக்கட்டை. பிரயாணங்கள்ல 2 மரக்கட்டை வச்சிருப்பாங்க, ஒரு கட்டை இன்னொரு கட்டையில அடிப்பாங்க, நெருப்பு வரும். பழைய காலங்கள்ல அப்படித்தானே. அல்லாஹ் அதுதான் கேட்கிறான், அஃபரஐதும் மா தூரூன் அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அந்த மரத்தை உருவாக்குறது நீங்களா நாங்களா? பச்சை மரத்தை தட்டினா நெருப்பு வருது. அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பயந்து கொள்ளுங்க, எச்சரிக்கை. இந்த 4 விடயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், பிரம்மாண்டமான உங்களோட ரப்புடைய பேரை தஸ்பீஹ் செய். சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று அல்லாஹ் தூய்மையான, சுப்ஹான ரப்பியல் அதீம், அல்லாஹ்வை பத்தி பேசு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு இறங்கி இருக்கும் சோதனைகளை இந்த காலத்தை குர்ஆனுடைய நிழல்ல பாருங்க, ஹதீஸுடைய நிழல்ல பாருங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் தேவை, இதுக்கு மட்டும் குர்ஆன் ஹதீஸ் தேவை இல்லைண்டா. சிறுபான்மையினராக வாழ்றோம் இந்த நாட்டில், என்ன செய்யணும்? நாங்க என்ன செஞ்சிருவாங்க? உலகம் சேர்ந்து எங்களை பார்த்து பொருளாதார தடையா எங்களுக்கு எதை செஞ்சிருவாங்க? யாராலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் சகோதரர்களே. ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலம் வரும் பொழுது ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅல் ஆகிலத்து இலா கஸ்அதிஹா. ஒரு சாப்பாட்டு பிளேட்டை வச்சுட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு அழைக்கிறத போல உங்களை எல்லோருமே யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்க. என்ன செய்யறது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒத்துமையாவது இருக்குதா? எங்கள்கிட்ட ஒத்துமை இருக்குதா? முதலாவது சகோதரர்களே, ஒன்றுமே இல்லை. எங்கள்கிட்ட குர்ஆனுடைய அறிவு இருக்குதா? இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லீம்களும் தொழுறாங்களா? தௌபா இருக்குதா? அல்லாஹ்வோட உதவி இறங்குறதுக்கு. சும்மா ரோட்ல போய் கத்தி என்ன செய்ய? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே குர்ஆனுடைய நிழல்ல யோசி, என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய உதவி இறக்கும் முதலாவது, இதுதான் தேவை.